மதுரை இந்தியாவின் மிகப் பழமையான நகரங்களில் ஒன்று, அதனால்தான் அது தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படுகிறது. இந்த பெயர் மதுரையின் பண்பாடு, கல்வி மற்றும் கலை மையமாக இருந்த வரலாற்றிலிருந்து வந்தது. பண்டைய மதுரை புகழ்பெற்ற தமிழ் சங்கங்களின் தலைமையிடம் ஆகஸ்ட் இருந்தது. அந்த சங்கங்கள் கவிஞர்கள், புலவர்கள் மற்றும் எழுத்தாளர்களின் கூட்டங்களாக இருந்தன. அந்த நகரம் தொன்மை தமிழ் இலக்கியத்தை வளர்த்தது. மதுரையில் பல பெரிய இலக்கியங்கள் எழுதப்பட்டன. அந்த நகரம் தென்னிந்தியாவை முழுவதும் சேர்ந்த புலவர்களை கவர்ந்தது. ஏதென்ஸைப் போலவே மதுரை தத்துவ விவாதங்களின் மையமாக இருந்தது. கலைஞர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் அரசாங்க ஆதரவுடன் வளர்ந்தனர். பாண்டியர்கள் மதுரையை நூற்றாண்டுகளுக்கு மேலாக பாதுகாப்பளித்தனர். அவர்கள் புலவர்களுக்கு பெரிதும் உதவி செய்தனர். மீனாட்சி அம்மன் கோவில் கலைப்பெருமையின் அடையாளமாக நிற்கிறது. அதன் கோபுரங்கள் நுணுக்கமான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அந்த சிற்பங்கள் புராணக் கதைகளை கூறுகின்றன. பல நாடுகளிலிருந்து மக்கள் மதுரைக்கு வர்த்தகத்திற்காக வந்தனர். அவர்கள் கலாச்சாரம் மற்றும் சிந்தனைகளையும் பரிமாறிக்கொண்டனர். அந்த நகரம் சூழலுடன் கூடிய சந்தைகள் மற்றும் திருவிழாக்களைக் கொண்டிருந்தது. ஏதென்ஸைப் போலவே மதுரையும் விவாதம் மற்றும் படைப்பாற்றலை ஊக்குவித்தது. புலவர்கள் தத்துவம் மற்றும் மதம் குறித்து வாதித்தனர். கோவில்கள் வெறும் தெய்வீக இடங்களாக இல்லாமல் கலாச்சார மையங்களாகவும் இருந்தன. நாடகம் மற்றும் நடனம் கோவில் மண்டபங்களில் நடத்தப்பட்டன. அந்த நகரம் பொதுக்கூட்டங்களுக்கு பெயர் பெற்றது. மதுரையின் மக்கள் தங்களது மொழி மற்றும் பாரம்பரியத்தை பெருமையாக கருதினார்கள். அது பல கலாச்சாரங்களை கலந்து சேர்த்த இடமாக இருந்தது. கிரேக்கம் மற்றும் ரோமம் போன்ற நாடுகளின் வர்த்தகர்கள் கூட மதுரைக்கு வந்தனர். அவர்கள் அந்த நகரத்தின் செல்வாக்கும் அறிவும் பார்த்து வியந்தனர். அந்த நகரம் பண்டைய உலகில் மதிப்புக்குரிய இடமாக இருந்தது. மதுரை இன்னும் தமிழ் பெருமையின் அடையாளமாக உள்ளது. அதனால்தான் அது தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படுகிறது. இரண்டு நகரங்களும் கலை மற்றும் அறிவை காதலித்தன. அவை தங்கள் பிரதேசங்களில் நாகரிகத்தின் ஒளியாக மிளர்ந்தன. மதுரையின் பாரம்பரியம் இன்றும் கோடிக்கணக்கான மக்களை ஊக்குவிக்கிறது.